Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்ட முகாமில் இணைய சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இணைய சேவை பாதிப்பு காரணமாக தங்களது கோரிக்கை மனுக்களை பதிவேற்றம் செய்ய இயலாததால் கைக்குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள், முதியோர் என ஏராளமானோர் இன்னலுக்கு ஆளாகினர். ஆட்சியர் அலுவலகத்தில் கூட முறையான இணைய சேவை வழங்க இயலாத நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு உள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அச்சங்குளம் ஊராட்சியில் உள்ள வல்லாரேந்தல் கிராமத்தில் கடந்த ஓராண்டு காலமாக 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதால் 100 நாள் வேலை வழங்க கோரி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திமுக ஆட்சியில் அன்றாட வாழ்வை நடத்துவதற்கே வழியின்றி தவிக்கும் சூழல் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு வேலையே தரல. அக்டோபர் மாசத்துல இருந்தே போன வருஷத்துல இருந்து வேலை தரல. போன வருஷமும் வேலை தரல. ஏஎஸ் எழுதி கொடுத்துருந்தோம். ஏஎஸ் வந்துருச்சு. வந்த ஏஎஸ் டெலீட் பண்ணி விட்டாங்க. இப்போ எங்களுக்கு வேலையே தரமாட்டாங்க. போன வருஷம் பார்க்கல, இந்த வருஷம் பார்க்கல. நாங்க என்ன பண்றது? ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தாங்க. வேலூரில் விமான நிலையத்திற்கான சுற்றுச்சுவர் கட்டும் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் விழுந்ததில் தம்பதியர் படுகாயம் அடைந்தனர். பாலாஜா பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், சரண்யா தம்பதியினர் அணைக்கட்டு பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். விமான நிலைய சுற்றுச்சுவர் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் அவர்கள் இருசக்கர வாகனத்துடன் நிலை தடுமாறி விழுந்தனர். இதில் நந்தகுமாருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சாலை ஓரங்களில் பள்ளம் தோண்டப்படும் போது தடுப்பு பாதைகள் வைக்காததே இதுபோன்ற விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.